கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில் மீண்டும் உங்களோடு யூடியூப் மூலமாக கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கடவுள் கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் மிக சுருக்கமாக தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய வார்த்தை 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 மேல் பகுதி. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கின்ற நேரத்தில், சாட்சியுள்ளோர் பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு. யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுடைய சரித்திரம் 1 அதிகாரம் 1 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? யோபுவை போல உத்தமன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. ஆனால் அதன் பின்பகுதி நீங்கள் வாசித்து பாருங்கள். காலையிலே பணக்காரன், மாலையிலே பிச்சைக்காரன் ஆகிறான். ஒரே நாளிலே 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் மரித்து போகிறார்கள். சரீரம் முழுவதும் பருத்த பருக்களால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பாடுகள், நெருக்கங்கள். சவுல் பவுலாக மாறுகிறான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள். என் அருமையான இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்குள் நெருங்கி வாழ வாழ அநேக பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் அவன் தாவீது ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காரணத்தினால், கடவுளுடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காரணத்தினால் இழந்து போன எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை மீண்டும் கடவுள் அவனுக்கு கொடுக்கிறார். கடவுள் அவனுக்கு கொடுக்க காரணம் என்ன? அதே 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே 3 குறிப்புகளை நான் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதல் குறிப்பு நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 4 அவன் மிகவும் அழுதான். அவன் மிகவும் அழுதான். என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் மிகவும் அழுது கடவுளை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நாம் விடும் கண்ணீர் துளிகளை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது. நாம் விடும் கண்ணீர் துளிகளை நம்முடைய மனைவிக்கு தெரியக்கூடாது, நம்முடைய கணவருக்கு தெரியக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. கடவுள் மட்டும் அந்த கண்ணீரை காண வேண்டும். நாம் விடும் கண்ணீர் கடவுளுடைய துருத்தியிலே கணக்கில் வைக்கப்படுகிறது. அதைத்தான் சங்கீதம் 56:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் விடும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் ஆண்டவருடைய துருத்தியிலே கணக்கில் வைக்கப்படுகிறது. தாவீது மிகவும் அழுதான். ஆண்டவர் இழந்து போன எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு மீண்டும் கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அதே 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 கீழ்ப்பகுதி நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பாடுகள். அவனுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிறான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் யாரிடமும் சொல்லவில்லை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என் அருமையான இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய கடவுள் உயிரோடு இருக்கிற ஒரு கடவுள். அது மட்டுமல்ல, மரண பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். என் அருமையான இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களை கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது.
ஆண்டவரோடு நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளோடு நாம் திடப்படுத்திக் கொள்ளுகின்ற நேரத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலே எப்படி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இழந்து போன எல்லா விதமான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கடைசியாக நாம் பார்ப்போமேயானால் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை பார்த்து தாவீது கேட்கிறார், நான் பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமா? கடவுள் சொல்லுகிறார், ஆம், நீ பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், கடவுளுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். என் அருமையான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய வார்த்தை கேட்பது பிரயோஜனம் அல்ல, கடவுளுடைய வசனத்தை நாம் வாசிப்பது மட்டும் பிரயோஜனம் அல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நெருக்கங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் கண்டு நாம் துவண்டு ஓடிவிடக்கூடாது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற நேரத்திலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பார். அதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அதே அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கடவுளுடைய சத்தத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அதே அதிகாரத்திலே 2வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என் அருமையான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து செல்லலாம். உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம், கடவுளுக்கு பயந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அநேக மனிதர்களால் நடக்காத காரியத்தை, செய்யாத காரியத்தை நம் மேல் பழியாக சுமந்து அநேக பாடுகளை கொடுக்கலாம், அநேக போராட்டங்களை கொடுக்கலாம், அநேக பிரச்சனைகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன ஆசீர்வாதங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன மகிழ்ச்சியை ஆண்டவர் மீண்டும் நமக்கு கொடுப்பார். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.